நீ ஒரு 10 ரூபா கட்டிட்டு வா. நீங்களே நடந்தீங்கன்னா பயன் விடுறோம். நான் ஐசிஐசியில் பிரச்சனை மாட்டேன். தாயோட திடீராக வேலை கிடைக்கும். சரி பார்த்து வா. வைக்கிறதுக்கு அது எதை மருந்து போட்டிருக்காங்க. தெரியுதா? லைட்டாக தாங்க தெரியுது. தூரமாக தெரியுது. தூரமாக தெரியுதா? பக்கத்தில் போனால் எதுவும் மறந்துடுது. அதுவுமே அப்படி எதுவும் பண்ணலாம். எப்படிங்கிறத பார்த்துக்க நீங்கள் போங்கடா. டே மறைச்சு நின்று காணுது. இதெல்லாம் அடைச்சிருக்கோன்னு பார்த்துக்கிட்டு சரிங்களா? இதெல்லாம் அடைச்சிருக்கோன்னு பார்த்துங்க. பார்த்துட்டு இது ஓப்பன் பண்ணி விட்டு கிட்ட நின்று விளக்கமாக பார்த்துக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு அது வேலை செய்து அடைச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த காம்பு ஃபஸ்ட்டு போடணும், ரெண்டாவது இது, 3 இது, 4 இது, இப்படி தான் வரணும். நம்ம இதை போட்டு இது போட்டு போனோம்னா இது போடும்போது இடஞ்சலாக இருக்கும். அது இப்படி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை போடலாம்ல. நீட்டாக இது பாருங்க. இப்படி ஒத்து கையில் பிடிச்சிக்கிட்டு திறந்துடலாம். என்ன சொன்னது? நேராக திறந்து விட்டுக்கிறீங்களான்னு பார்த்துக்குங்க. கம்மியாக வருது. கேஸாக பாருங்க. அதுதான் கடைசி வரைக்கும் சொரப்பு இருக்கு. இன்னைக்கு லோடு இருக்கு. இது கரெக்டாக அப்படியே நேவி விடுங்க. நேவி விடுங்க அப்படியே கரெக்டாக. அதுன்னு இருக்குங்க. அதாவது நீ கையில் கிடந்தாலும் இருக்கும் சரிங்களா? நீங்கள் என்ன 10 ரூபாய்க்கு மிஷின் வாங்கி போட்டீங்கனாலும் அந்த பால் வச்சுது வச்சுக்கும். நீங்கள் என்னதான் கையில் பிடிச்சி இல்லைங்க, கண்ணுக்கிட்டு விடுங்க. அரை லிட்டர் பால் குடிக்கும். மடியே பால் இறங்கியானா அப்படியே சுப்புன வத்திட்டு வருது. பெரிய பார்த்தாலே பண்ணணுமா? மாற்றி மாற்றி அங்கே போனால் கொஞ்சம் வேலை பண்ணுவேன். லேசாக பம்ப் பண்ணது கஷ்டமாக தான். மீட்டரை பார்த்துக்கா. 15 வரணுமா? இன்னொரு நேவியோட அப்படியே பிடிக்கிறது ஒரு ஆள், பறக்கிற ஒரு ஆள், எண்ணெய் எடுத்து வர ஒரு ஆள், முக்காடி எடுத்து வர ஒரு ஆள். லாபு மட்டும் தொந்தரவாக குஞ்சு புண்ணு மேலே புண்ணாகி அன்னைக்கு சுடுதண்ணி போட வேண்டியது. அன்னைக்கு வாரத்துக்கு 1 நாள் 10 நாளைக்கு ஒரு ட்ரிப் டெய்லியும் சுடுதண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு டீப் போகாது. மடி குறைஞ்சிட்டு இருக்குது பாரு. எம்மனு வெளி அப்படியே சோரப்ப இறங்கியானா மடி சுப்புன்னு வச்சு நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலையா? நீங்கள் 4மே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சா? யார் குறையுதுங்களா? இருக்கிற மாதிரி இருக்குது. 18 ஆமாம் ஃபுல்லாக அடிச்சு தள்ளிட்டீங்க. 18 தேடி 15 வச்ச போதுங்களா? ஓ கமன் 15 இல்லைப்பா. 13 நான் 15 கிட்ட வச்சிருக்கேன். சரி சரி அவ்வளோதான். மறுபடி வச்சிருக்கோம். அப்படியே சுப்புன்னு வச்சுக்கு.
லேசாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா அதை நம்ம இதோட கை வைத்து பாத்துட்டியா? 2-3 நாளைக்கு பழகணும். எதை முதல்ல ஓப்பன் பண்ணுறது பார்த்துட்டியா? அதான் நாங்கள் அடிச்சுட்டே இருக்கணுமே ஒன்று நினச்சோம். நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். அதான் அவரை வச்சோம், வர வச்சோம். எந்த ஊர் இருக்கு? நாமக்கல். நாமக்கல்லா? ஓகே. நாமக்கல்ல எங்கே இருக்கீங்க? நாமக்கல் நம்ம வந்து செல்லப்பம்பட்டிங்க. செல்லப்பம்பட்டியா? நாமக்கல் செல்வராஜ் தெரியுமா? இந்த ஷெட்டெல்லாம் வாங்கி வித்துட்டு இருக்கிறாருல்ல, கோழி பண்ண சொல்லிட்டுங்களா? சரிம்மா. ட்ரிங்கர் பீடரெல்லாம் கடை வச்சிருக்காருல்ல? அந்த அளவுக்கு கொஞ்சம் கோழி பண்ண போனேன். இல்லை ஆளை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த அன்பு எடுத்துடலாங்களா? இல்லை வந்துட்டு இருக்கு. இல்லை இன்னைக்கு சரி அதை போட்டுருங்க. ஏன்னா மேலே போக புண்ணுக்கு போயிடும். அதனால் இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பாருங்க. ஊரை எடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்கல பேர் இல்லைண்ணா பால்னா வரும். இந்த காம்புல பால் வச்சு இந்த சைடு எல்லாமே ஈவனா வந்திருக்கு. இல்லைங்க ரத்தம் வருது, அப்படி வருது, இப்படி வருது போட்டாங்க. இல்ல அப்படின்ட்டாங்க. அதான் ரத்தம் வருதுன்னா இதாங்க பால்ட்டு. இப்போ வந்து புண்ணு இருக்குங்க, தொப்பளம் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க பார்க்க மாட்டாங்க. டப்புன்னு போட்டு விட்டா பாருங்க, நீங்கள் நம்ம விரல புண்ணு